ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். மலரின் பயணத்தில் நிறைய வீடியோஸ் வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட காமிக்கணும், உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு 4-5 டேஸாக பார்த்திங்கன்னா த்ரோட் ப்ராப்ளம். அப்படியே பேசினா வாயிலிருந்து வார்த்தையே வெளியே வரல, சவுண்டே வெளியே வரல. அந்த மாதிரி த்ரோட் ப்ராப்ளம் இருந்தது. ஓரளவுக்கு இன்றைக்கி தான் ஓகேவாக இருந்ததுங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஹோம் டவுன்லாம் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ நிறையா ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ ஷாப்பிங் போகிறப்ப எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஹெல்த் கண்டிஷனால் உங்களோட ஷேர் பண்ண முடியல. February 10 என்னோடய ஆனிவர்சரி. இதை நிறையா சிஸ்டர்ஸ் ஞாபகம் வச்சு எனக்கு விஷஸ் சொல்லியிருந்தீங்க நேற்று வீடியோவில். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நேற்று நிஜமாகவே ஒரு 4 நாளாக இருந்த நிலைமைக்கு நேற்று ஒரு புது தெம்பே கிடச்ச மாதிரி இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பிள்ளைங்க சர்ப்ரைஸாக கேக் வாங்கி ஸ்கூல் விட்டு வரும்போதில் அவங்க அப்பாவோட சேர்ந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே ஆனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொருள் ஒரு 5 இயர்ஸாக ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 கிராம் தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காயினாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இந்த தடவையும் ஒரு காயின், ஒரு 1 கிராமில் காயின் வாங்கிடலாம் அப்படின்னு தான் கடைக்கு போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு சூப்பரான கிஃப்டே ஹஸ்பண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிங்கு தாங்க. அது என்ன ரிங் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கும் நோ மேக்கிங் வேஸ்டேஜ் சார்ஜுன்னு சொல்லி பீமாலேருந்து ஆஃபர் போட்டிருக்காங்க 11th Februaryக்கு. இது எனக்கு ரீல்ஸாக வந்ததுங்க. ஸோ இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் நிறையா பேர் வாங்கி பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மினிமம் பர்ச்சேஸ் 50,000க்கு மேலே இருக்கணும். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் இருக்குது, எனக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஐடியா சொல்லுங்கள். எனக்கு ஒரு 10 சவரன் அடுத்த வருஷத்துக்குள்ளே மேரேஜுக்குள்ளே எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 10 சவரன் நான் எப்படி எடுக்கலாம், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் 2026க்குள்ளே ஒரு 4 சவரன் இல்லை 3 சவரன் இல்லை அட்லீஸ்ட் 1 சவரனாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஐடியாஸ் இருக்கும். இதில் ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இது போக இதே சிச்சுவேஷன் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா February 11ங்க. நான் காலையில் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தப்போ ரேட் சேஞ்ச் ஆகலை, மார்க்கெட் ரேட்டு. அப்போ February 10th ரேட்டுக்கே தான் நான் இதை வேல்யூஷன் பண்ணேன். ஒரு கிராம் ரேட் 7,980 ரூபா, 7,980. இப்போ நான் 10 சவரன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா 10 × 8 80 கிராம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ 80 கிராமுக்கு மார்க்கெட் ரேட் படி போட்டேன்னா 6,38,400 ரூபா வருதுங்க. இதுக்கு ஒரு 10% வேஸ்டேஜ், மினிமம் ஒரு 10% வேஸ்டேஜ் உள்ள ஒரு நகையை சூஸ் பண்ணுறேன்னு எடுத்தால் கூட ஒரு 64,000 கிட்ட நான் வேஸ்டேஜுக்குன்னு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். டோட்டலாக ஒரு 7,10,000 ரூபா கிட்ட நம்ம வரும். இதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா அது ஒரு 21,000 வருதுங்க. மொத்தமாக 7,23,307 ரூபா. இது நேற்று மார்க்கெட் ரேட்டு, February 10th மார்க்கெட் ரேட்டு படி இந்த அமௌண்ட்டு வருது. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் போட்டு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு திரும்ப வீடியோ எடுக்க கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு உட்கார்றப்ப மார்க்கெட் ரேட் பார்த்தா டோட்டலி சேஞ்சுடுங்க. நேற்று மார்க்கெட் ரேட்டுக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கும் கிட்டத்தட்ட 80 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது மார்க்கெட் ரேட்டில். மார்னிங் ஒரு 9:30 to 9:45க்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் போய் குட் ரிட்டர்ன்ஸ் அல்லது லைவ் சென்னை அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். மார்க்கெட் ரேட் அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டுங்கிறது அப்போயே அப்டேட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் நான் அப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் முந்தின நாள் ரேட்டை விட இன்றைக்கி கூடி இருக்குது அப்படின்னா ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கையில் இருக்குது அப்படின்னா டிஜி கோல்டில் எதுலையாவது சேவ் பண்ணிடுவேன் நான். ஏன்னா நகைக்கடையில் ஓரளவுக்கு 10 o'clock மேலே தான் மாற்றுவாங்கங்க. ஸோ நமக்கு சாலிடாக 20 மினிட்ஸ் இருக்கும் அதில். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 8,060 ரூபா. அப்போ இதுக்கு இன்றைக்கி வாங்க போனீங்கன்னா டோட்டலாக 7,30,558 ரூபா வருங்க. இன்றைக்கி போய் வாங்கினீங்கன்னா நேற்று வாங்கியிருந்தா 7,23,000, இன்றைக்கி வாங்கியிருந்தா 7,30,000, கிட்டத்தட்ட 7,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்ததுங்க. இதே சிச்சுவேஷன் எங்கள் வீட்லேயும் லாஸ்ட் இயர் வந்ததுங்க. ஸோ அப்போ கையில் அமௌண்ட்டு இருந்தது, அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறத ரெண்டாவது பார்க்கலாங்க. இப்போ உங்கள் கையில் எந்த அமௌண்ட்டும் இல்லை, ஆனால் 10 சவரன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் 2026 பிறக்கிறப்ப நீங்கள் கையில் 10 சவரன் நகை வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நகைச்சீட்டு போடுறதாங்க. ஸோ நகைச்சீட்டு போட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 10 சவரனுக்கு தாராளமாக ஒரு 65,000 இருந்து நீங்கள் 80,000 வரையும் டிஃப்ரென்ஸ் கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மந்த்லி சீட் ஸ்கீம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. 11 மந்த் ஸ்கீமு கிட்டத்தட்ட 65,000 மாதம் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரணும். அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒரு 8 சவரன்கிறத எடுக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ரூ. 8,060, நாளைக்கு ரூ. 8,100 மாறலாம். நீங்கள் 11 மாதம் முடிகிறப்போ 9,000 தாண்டி போகலாம் உங்களுக்கு. ஸோ சாலிடாக நீங்கள் வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா வச்சு தான் இந்த கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ 65,000 மாதம் மாதம் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 80 கிராம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து முடிக்க முடியும். இந்த சிட்டு போடுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஷாப் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேங்க. வந்து என்ன அப்படின்னா ட்ரஸ்டடான ஷாப்பான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அங்கே நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் இருக்கா, அதாவது நீங்கள் போடுற ஃபுல் அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கான்னு பாருங்கள். வெயிட் பேஸ்டு ஸ்கீமாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு நம்ம போடுற அமௌண்ட் வந்து கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டே வர்ற மாதிரி அங்கே டிசைன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி 2-3 பிரான்ச்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பிரான்ச்சில் பிடிக்கலன்னா இன்னொரு பிரான்ச்சில் வந்து நமக்கு செஞ்சு வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து காமிக்கிற நகை அங்கே இருக்கிற நகை வந்து எதுவுமே பிடிக்கல, நான் நினச்ச மாடல் வேறு அப்படின்னா அந்த மாடலில் செஞ்சு கொடுப்பாங்களாங்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நகை எடுக்கும் போதுலே கொஞ்சம் வெயிட் வந்து கூட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெயிட்லெஸ்ன்னு போய் 1 or 2 இயர்ஸ்லேயே நிறையா நகை உடஞ்சிருது. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு ஷாப் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா என்எஸ்கே செங்கல்பட்டு. இவங்கக்கிட்ட வந்து பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சு தான், பட் டிசைன்ஸ் வந்து நிறையாவே இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து 4 கிராமில் பார்க்குறீங்க, 4 வச்சுருப்பாங்க. அதே பொருள் வந்து எனக்கு 2 கிராம்ஸில் வேணும்னாலும் அதே கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. இல்லை எனக்கு வந்து 8 கிராம்ஸில் அது வேணும் அப்படின்னாலும் அதை வச்சுருப்பாங்க. இல்லை நான் நினைக்கிற டிசைன் வந்து இதில் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அவங்களே வந்து செஞ்சு கொடுக்கவும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் சிட்டு போடும்போது செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அக்குமுலேட் ஆன கிராம்ஸுக்கு ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதே தான் டிட்டோ மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மையூரில் இருக்குது. ஸோ இந்த கடையிலையும் வந்து நீங்கள் வேஸ்டேஜே எதுவும் இல்லாமல் நகைச்சிட்டு 11 மாதம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஏஆர்சி காமாட்சி டி நகர். இவங்கக்கிட்ட வந்து 6 மந்த் ஸ்கீமு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் கம்மி தாங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற நகையை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அது சிட்டு ஸ்கீமுக்கே இருந்தாலும் 5th மந்த்து நம்ம லாஸ்ட் மந்த்து பே பண்ணக்கப்புறம் நமக்கு என்ன நகை அங்கே பிடிச்சிருக்கிறத எடுத்து வைக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி மாடல் வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த 1 மந்த்து அந்த லாஸ்ட்டு சிட்டு பணம் கட்டி 30 நாளில் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லலிதா ஜுவல்லரி, அங்கேயும் நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் சேர்த்தே கூட கட்டலாம். அப்படிங்கிறப்ப கையில் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா 6 மந்த்ஸ் அமௌண்ட்டை ஒன்றா கட்டிட்டு செகண்ட் மந்த்லேருந்து 7th 8th 9th 10th சொல்லி ஒரு 5 மாதத்துக்குள்ளே வந்து உங்களோட ஸ்கீமுக்கான அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டே நீங்கள் கட்டி வெயிட் பண்ணணும். ஆனால் 11th மந்த் தான் போய் எடுக்க முடியும். ஸோ கிராம் வெயிட் வந்து நமக்கு ஒரு 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் 11 மாதத்துக்கான சிட்டு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மங்களன் மங்கள் திருச்சி. இவங்ககிட்டையும் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது. வேஸ்டேஜ் வந்து 18%க்குள்ளே நிறைய நகைகள் வந்து இருந்தது அவங்கக்கிட்டேயும். ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ஒரு 15 மந்த் ஸ்கீமாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இதெல்லாம் போக என்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 சவரனுக்கு எடுக்கிற அளவுக்கு நகை அமௌண்ட் வந்து கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடுங்க. போட்டுட்டு மீதி 5 சவரன் எடுக்கிறக்குரிய அமௌண்ட்டை வந்து மந்த்லி சிட் ஸ்கீமாக அதே கடையிலே போடுங்க. எந்த கடையில் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் இந்த மந்த்லி ஸ்கீமே போடுங்க. ஏன்னா 2ம் ஒரே நாளில் அக்குமுலேட் ஆகிற மாதிரி மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ஒரு நகையாக ஒரு ஹாரம், ஒரு நெக்லஸ்ஸு, ஒரு கம்மல் அப்படின்னு சொல்லி செட்டாக ஒரு 10 சவரன் எடுக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப நகை வந்து லைஃப் லாங் நம்ம வச்சுருந்து போடுறது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு எடுங்கங்க. அதே மாதிரி நகை சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ணுவேங்க. ஏன்னா நாங்கள்லாம் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க. அப்படிங்கிறப்ப ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து டக்குன்னு போய் நகையை தான் அடமானம் வைப்போம். அப்போ வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் உள்ள நகை வந்து நம்ம அடமானம் வச்சு எடுக்கும் போதில் நமக்கு டேமேஜ் இல்லாமல் வருதுங்க. இதே இது வந்து ஒரு காசு மாலை இந்த மாதிரி டைப்லலாம் எடுக்கிறப்ப நம்ம பேங்க்கில் போய் வைக்கிறப்ப அதை மடக்கியும் வைக்க முடிய மாட்டேது, அவங்களும் எப்படி எப்படியோ வைக்கிறாங்க.
ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த நகை உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டான மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இல்லை நான் வந்து ஃப்யூச்சரில் நகையெல்லாம் அடமானம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரினாலும் எடுங்க. இல்லை கண்டிப்பாக அந்த நகை வந்து ஒரு அடமானத்துக்கு போகும் அப்படிங்கிற சின்ன தாட் இருந்தால் கூட அதுக்கு தகுந்தாப்புல நகையை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ என்னோடய பிளான் வந்து எனக்கு வந்து 10 சவரன் வந்து அடுத்த 2026 ஜனவரியில் என் கையில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கிராம் ரேட் வந்து ரூ. 8000 ரேஞ்சில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு ரூ. 9000 ரேஞ்சு போகும்னு நான் கணிக்கிறேன். அதனால் நான் என்ன செய்வேன்னா, இன்றைக்கி இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7,00,000 தேவைப்படுது 10 சவரன் நகை எடுக்க. அப்போ ரூ. 7,00,000க்கு தகுந்த கிராம்ஸு 16 சவரன் வந்து நான் பேங்க்கில் போய் அடமானம் வச்சேன்னா எனக்கு ரூ. 7,00,000 கிடைக்கும். ஏன்னா நான் வச்சுருக்க பேங்க்கில் வந்து 5,500லேருந்து 5,800 வரையும் கொடுக்குறாங்க 22 கேரட்டுக்குனா. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,00,000 வேணும்னா 16 சவரன் நான் நகையை வந்து அடமானம் வைக்கணும். அப்படிங்கிறப்ப நான் வந்து அடுத்த தாட்டே போகமாட்டேங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு 16 சவரனை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வச்சு ரூ. 7,00,000 என் அக்கௌண்ட்டில் வாங்கிடுவேங்க. வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் மீட்கிறது வந்து அது அடுத்த ப்ரொசீஜர். நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணுவேன். அந்த ஆஃபர்ஸில் எந்த கடையில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எந்த கடையில் வந்து செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து உடனே நான் போய் நகையை வாங்குறதுக்கு தாங்க முற்படுவேன். நான் வந்து இந்த 7,00,000 எடுத்து போய் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து போடுவோன்னெலாம் கூட போட மாட்டேங்க. ஏன்னா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பிரணவ் ஜுவல்லரியில் போட்டு நான் வந்து ஒரு படாத பாடுபட்டு வந்துட்டேன். ஆனால் மீண்டு வந்துட்டேன். நான் வந்து ஏமாறலை. பட் அந்த லாஸ்ட் நெக் ஆஃப் த மொமெண்ட்டும்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் தப்பித்தேன் அப்போ. ஸோ அதில் இருந்தே வந்து நகைச்சீட்டு போடுறது கூட வீட்டில் வந்து வேணாம்பாங்க. நான் வந்து ரொம்ப அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் நகைச்சீட்டு போட்டு வர்றேன். ஆனால் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கிறதே கிடையாதுங்க. பேங்க்கில் கொண்டு போய் நகையை அடமானம் வச்சுட்டு நம்ம எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட ரூ. 7,00,000 வந்து ரூ. 70,000 வந்து சாலிடாக ஒரு வருஷத்துக்கு வட்டிங்கிறது வருங்க உங்களுக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மாதம் ஒரு 60,000 வந்து என்னால் வந்து சிட்டு கட்ட முடியும் அப்படின்னா, இந்த 60,000 மாதம் மாதம் நான் கட்டிகிட்டே வர்றேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல என்னோடய அசல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அசல் குறைஞ்சிக்கிட்டே வர்றப்ப அதுக்கு தகுந்தாப்புல வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 35,000லேருந்து 40,000 வந்து நம்ம வட்டின்னு கட்ட வேண்டியது இருக்கும். ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து இந்த 16 சவரனையும் நகைச்சீட்டு போடுற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பேங்க்கில் இருக்க நகையை திருப்பிடலாம். அதே நேரத்தில் புது நகை வந்து ரூ. 8,000 ரேஞ்சிலே நீங்கள் வந்து வாங்கி கையிலையும் வச்சுருப்பீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி நான் போய் இந்த 10 சவரன் நகை எடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் என்னென்ன கடைகள்லாம் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்க ஒரு சில கடைகள்லாம் நான் இது வரைக்கும் போய் பார்த்ததே கிடையாதுங்க. ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொன்ன ஒரு சில கடைகளையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வச்சுருக்க ஷாப் வந்து செய்யாறு ஸ்ரீகுமரன். இங்கே வந்து என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே 6.99% வேஸ்டேஜ் தாங்க. அரௌண்ட் 7%க்குள்ளே தான். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமில் இவங்களோட ரீல்ஸ் வந்து நான் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறனால எனக்கு அவங்க என்ன ஆஃபர் போடுறாங்களோ அது வந்து கிடைக்க தான் செய்யும் எனக்கு. ஸோ இந்த ஷாப்பை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பொண்ணு வந்து இப்போ 10th படிக்கிறனால நம்ம எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் வச்சுருக்கேங்க. ஸோ யாருக்காவது வேணும், மொத்தமாக நீங்கள் நகை எடுக்க போகிறீங்கன்னா எந்த நகை எடுத்தாலும் இவங்கக்கிட்ட ஃப்ளாட் 6.99% வேஸ்டேஜ் தாங்க. இவங்க ஷாப்பை பற்றி இன்னும் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய விரைவில் அந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி உங்களுக்கு அங்கே உள்ள சிட் ஸ்கீம் என்ன இருக்குது, அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அடுத்த ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா ஜுவல்லர்ஸ் அம்பத்தூர். இங்கே வந்து லோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இது என்னோடய சிஸ்டர் ப்ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸு இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கடையும் வந்து ஒரு 2-3 யூடியூபர்ஸ் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து. இவங்கக்கிட்ட வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் எப்போயுமே காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா 0% வேஸ்டேஜ் தான். உங்களுக்கு வந்து 2 கிராம் 4 கிராம்ஸ் எல்லா வகையான கிராம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ காயினுக்கு வந்து எப்போயுமே நோ வேஸ்டேஜ். நீங்கள் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கடை அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5% தான். கோயம்புத்தூர் ஹாரம் இதுக்கு வந்து 6.5 வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த மாடலுக்குலாம் 6.5% தான் வேஸ்டேஜுங்க.
அடுத்தது இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வேஸ்டேஜ். டர்க்கி பாட்டனுக்கு வந்து 7% வேஸ்டேஜ். இந்த மாதிரி அவங்களுடைய பேஜ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நிறைய ஐட்டங்கள் சின்ன சின்ன ஸ்டட்டு, மோதிரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 6%க்குள்ளே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் சரி, செய்யார் ஸ்ரீகுமரன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. பட் இந்த 2 கடையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ரிவ்யூ பார்த்துட்டு தான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ஷாப்பையும் விசிட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு ரிவ்யூ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு கடை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுல நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாய் அலுகாஸில் வந்து வேஸ்டேஜில் 50% ஆஃபர்னு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து 2 days பேக் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜாய் அலுகாஸில் ஆஃபர் வந்து இருக்குது, ரொம்ப ரீசனபிளாகவே இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க கமெண்ட்டில். ஆனால் பீமாவில் நான் வந்து ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆஃபரை செக் பண்ண போனப்போ என்ன சொல்லிட்டாங்களாம், 70% வரையும் டிஸ்கவுண்ட் இருக்குது வேஸ்டேஜில், ஆனால் மினிமம் 250 grams அது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ யாருக்காவது கல்யாணத்துக்கு நீங்கள் கலெக்ஷன் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து 250 grams வரையும் வாங்குவீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். இப்போ 100 grams வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 2 to 3% தான் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க உங்களுக்கு. அப் டு 70%ங்கிறது அந்த மாதிரி வர்றப்போ உங்களுக்கு 30%, 40% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது இருக்குது, அங்கே வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய்குரு ஜுவல்லர்ஸ். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூரில் இருக்குது, திருத்தணியில் இருக்குதுங்க. இவங்களுக்கு 2 ஷோரூம் இருக்குது. 2மே வந்து சென்னையில் கிடையாது. ஒன்று திருவள்ளூரில் இருக்குது, இன்னொன்று வந்து திருத்தணியில் இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து ஆன்டிக் பிரைடல் ஜுவல்லரி எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 10% தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் வெயிட்லேயும் நல்ல ஃபினிஷிங்கோடு இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து மற்ற ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 10% தான் வேஸ்டேஜ் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து சில்வர் கலெக்ஷன் கொலுசு இதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கிராமுக்கு 7 ரூபாய் தள்ளுபடி இருக்கும். ஸோ 1 கிலோ வெள்ளி பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் லாபம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இவங்களோட ஷாப் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஷாப்புன்னா கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த கடையில் நகை எடுத்திருக்கவங்க. 2021-22 வந்து யூடியூப் பார்த்து தான் இவங்க கடைக்கு போயிருந்தப்போ நிறையா கல்யாணத்துக்கே வந்து நிறையா நகைகள் வந்து இவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு ட்ரஸ்டடான ஷாப்பு தான். இவங்கக்கிட்ட வாங்கின கோல்டு பியூரிட்டி எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். கோல்டு பியூரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இந்த கடை வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குங்கிறனால உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் நான். இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியும் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்க ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நாமினல் வேஸ்டேஜ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே அமௌண்ட் கொடுத்து வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்ஸை வந்து நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திருவான்மையூரில் இருக்குது. இவங்கக்கிட்ட ஆன்டி கலெக்ஷன்லாம் அப் டு 10% வேஸ்டேஜ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க. அந்த இதுலேயும் வந்து நான் சிட்டு போட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சிட்டு போட்டு அங்கேயும் வந்து நான் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சரவணா எலைட்டு, சூப்பர் சரவணா ஸ்டோரு, சரவணா செல்வரத்னம் இவங்கக்கிட்டேயும் வந்து கடைகளில் செக் பண்ணுறப்ப வேஸ்டேஜ் வந்து ஓகேவாக இருந்தது. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கிறத விட இவங்கக்கிட்ட வந்து ஒரு 3 to 4% வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து என்எஸ்கே தங்க மாளிகை. இங்கேயும் நான் வந்து ஆல்ரெடி கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். பெரிய பெரிய கடைகளில் எடுக்கிறத விட இவங்கக்கிட்ட நாமினலான வேஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ நமக்கு போய் நம்ம நகை எடுக்க போகிறோம், பல்காக எடுக்கிறோம்னா நமக்கு ஒரு லம்பான அமௌண்ட்டே சேவ் ஆகும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு என்னோடய லிஸ்ட்டில் வந்து ப்ரெஃபரன்ஸில் இருக்கிறது வந்து மங்கள். இது வந்து சென்னையிலேருந்து தூரமாக இருக்கனால கடைசியாக போட்டிருக்கேங்க. மற்றபடிக்கு இந்த ஷாப்பும் வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஷாப்பு தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து மங்கள் பற்றி ரிவ்யூஸ் எல்லாமே போட்டிருக்கேன். சென்னையிலேருந்து திருச்சி வரையும் ட்ராவல் பண்ணி அந்த கடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நேரில் போய் கடையை விசிட் பண்ணி அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒர்த்தாக இருக்கா, வேஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இது வந்து ஒரு 10 சவரன் பட்ஜெட்டுங்கிறனால தான் நான் வந்து உங்களுக்கு தூரமான கடைனால பரவாயில்ல ப்ரெஃபர் பண்ணுறேன். இதுவே நான் வந்து 1 சவரன் தான் எடுக்க போகிறேன், நீங்கள் வந்து ஒரு 3 சவரனுக்குள்ளே உள்ள ஒரு நகையை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளேஸுக்கு பக்கத்தில் உள்ள நகைக்கடையை சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்.
இங்கேருந்து நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ்லாம் தாண்டி போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5 சவரனுக்கு மேலே வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லையா பக்கத்துலேயே வந்து வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக இருக்குது, ட்ரஸ்டடான ஷாப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு அங்கே வாங்கிருங்க. நான் சென்னையில் இருக்கனால சென்னையை சுற்றி தான் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோடய ஹோம் டவுன் சிவகாசிங்கிறனால அதை சுற்றி ஏதாவது ஷாப் தெரிஞ்சாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு நல்ல நகைக்கடை இருக்குது, நான் வந்து ட்ரஸ்டபுளாக வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அதிகமான பேர் வந்து கமெண்ட் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் எது பெஸ்ட்டான ஷாப் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் காமிச்ச ஷாப்ஸில் ஏதாவது ஒன்று டேரெக்டாக நான் விசிட் பண்ணி உங்களுக்கு சொல்லணுன்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் வந்து அந்த ஷாப்பை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக அங்கேருந்து வீடியோஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க என்னோடய அன்பான வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. தங்க விலை கூடிக்கிட்டே போனாலும் நீங்கள் வந்து டெய்லி சேர்க்குறத சேர்த்து வச்சுட்டே வாங்க. நமக்கு வந்து ஒரு காலத்தில் அது கண்டிப்பாக உதவியாக தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.